இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல நூல்களிலே எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு ஆதாரமற்ற ஒரு தவறான செய்தியை பார்க்க இருக்கிறோம். அது என்ன செய்தி என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இறுதி நபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான் என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறோம். சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடைசி நபி என்று சொல்றது அது ஏதோ கௌரவ குறையுமா நினைத்து கொண்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கெல்லாம் முந்தின நபியே ரசூலுல்லாஹ் தான், முதல்ல அல்லாஹ் அவங்கள படைச்சு வச்சுட்டான். நபிகள் நாயகம் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கெல்லாம் முந்தி அல்லாஹ் படைச்சு வச்சுட்டான் என்பது மாதிரியான ஒரு கதை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினா, இந்த மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த செய்தி என்னன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிடுறாங்க. இந்த மரத்தை நெருங்க வேணாம்னு அல்லாஹ் சொன்னால் அதை மீறி ரெண்டு பேரும் இந்த தப்பை செஞ்சிடறாங்க. செஞ்ச உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த ஹதீஸில் வருது, கட்டுக்கதையில் வருது. எப்படி மன்னிப்பு கேட்குறாங்கன்னா, யா அல்லாஹ் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், முகமதுடைய பொருட்டால் நீ என்னை மன்னிக்கணும் அப்படின்னு. இப்போ தான் முதல்ல அவர் தான் படைக்கப்பட்டிருக்காரு. அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது, யாரும் கிடையாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா செஞ்சாராம் அல்லாஹ்ட்ட, என்னை நான் இந்த பாவத்தை நீ மன்னிக்கணும். எதன் மூலம் மன்னிக்க வேண்டும் என்றால், முகமதுடைய பொருட்டால் நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அல்லாஹ் கேட்குறான், அது இப்போ உனக்கு எப்படிப்பா முகமதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? கைஃப் அரஃப்த முகமதன், முகமதுன்ற ஒரு ஆளை பற்றி உனக்கு எப்படி தெரியுன்னு அல்லாஹ் கேட்குறான். உடனே அவர் அப்படி நான் படைக்கவே இல்லை இது வரைக்கும். அல்லாஹ் சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யா அல்லாஹ் என்னை நீ படைச்சிக்கல, ஆரம்பத்தில் படைச்ச உடனே கண்ணை முழிச்சு பார்த்தேன். கண்ணை முழிச்சு பார்த்தா அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியில் அவர் பேரை நீ எழுதி வைத்திருந்தாய். அரிசி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை முதல்ல எல்லாம் படைக்கிறான்ல, படைச்ச உடனே கண்ணை திறந்து பார்க்குறாராம். அவர் முதல்ல அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அரிசி தான். அரிசியில் என்ன எழுதியிருக்குதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதியிருக்குதான். அப்போ உன் பேரோட சேர்த்து இன்னொரு ஆள் பேரை எழுதியிருக்கிறிய, அவர் முக்கியமான ஆளாக தானே இருக்கணும் அப்படின்னு நான் அப்போவே ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ தப்பு செஞ்சவொடனே என்ன போயிருந்தேன், அவர் பேரை நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை அப்போவே எல்லாம் காட்டிட்டான் அரிசியில். இந்த மாதிரி நீ எழுதி வைத்திருந்தாய், அதனால் அப்படி சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், லம்மா ஹலக்தனீ பியதிக்க, உன்னுடைய கையால் என்னை நீ படைத்து, வநஃபக்த ஃபிய்ய மின் ரூஹிக்க, உன்னுடைய ரூஹை உயிரை எனக்குள்ளே நீ ஊதிய பொழுது, ரஃபஅத்து ரஸி, என் தலையை நான் உயர்த்தி பார்த்தேன். ஃபரஐது அலா கவாயிமில் அர்ஷி, அரசுடைய தூண்கள் மீது எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அதனால ரொம்ப விருப்பமானவர் தானே எழுதுவேன் என்று நினைத்து கொண்டு நான் அவர் பேரால் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற உடனே அல்லாஹ் சொன்னானா, உன்னை நான் மன்னித்து விட்டேன். சரியான ஆளை பிடிச்சி கேட்டுட்டேன். சும்மா பாவத்தை மன்னிக்க கேட்டேன்னு போய் மன்னிச்சிருக்க மாட்டேன். பயங்கரமான ஒரு ஆளை பிடிச்சி நினைஞ்சிட்டேனே, பாவ மன்னிப்பு கேட்டதுனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அதனால ஆதம் இன்னஹு லஅஹபுல் ஹல்கி இலைய, அவர் தான் என்னுடைய படைப்பில் எனக்கு ரொம்ப விருப்பமானவர். உதுஊனி பிஹக்கிஹி, அவருடைய பொருட்டால் என்னிடத்தில் நீ பிரார்த்தனை செய். அதனால கது கஃபர்து லக, நான் உன்னை மன்னித்து விட்டேன். லவ்லா முஹம்மதுன் மா ஹலக்துக, முகம்மதுன்னு ஒருத்தர் இல்லாட்டி உன்னை நான் படைச்சிருக்க மாட்டேன். உன்னை படைச்சதுக்கே காரணம் என்னன்னு கேட்டால், அவரை படைக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னையே படைச்சனே தவிர உன்னையை படைக்கிறது ஒரு முக்கியத்துவம் கிடையாது, அவ்வளோ முக்கியமான ஆள் என்று சொல்லி நபி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து அல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி. இது எங்கே இருக்கிறது என்று கேட்டால், ஹாக்கிம் என்ற அறிஞர் முஸ்ததரக் என்ற நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த ஹாக்கிம் என்ற நூல்லையும் இது பதிவாயிருக்கிறது. பைஹகிங்கிறவங்க தலாயிலு நுபுவான்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபிலையும் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. மோஜமுல் அவுசத் என்ற தபரானி அவர்களுடைய நூல் இருக்கிறது, அதுலேயும் இந்த 3 நூலில் இது பதிவாயிருக்கிறது. இந்த சம்பவம் எதுல எல்லாம் இருக்குதுன்னு கேட்டால், ஹாக்கிம்ங்கிற நூலில் இருக்கிறது, பைஹகியுடைய தலாயிலு நுபுவாங்கிற நூலில் இருக்கிறது, தபரானி அவர்களுடைய அவுசத் என்ற நூலில் இருக்கிறது. இந்த செய்தியை வைத்து கொண்டு தான் சில பேர் இந்த அஜர்த்துமாரெலாம் பயான் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க, முகமதே நீ இல்லாவிட்டால்
நான் உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான், அல்லாவே ரசூல்லா பார்த்து சொன்னான் என்றெல்லாம் அதை பயான்லாம் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சீரா புராணம்லாம் பார்த்துருப்பீங்க. பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களா இருந்தால், காலேஜில் படிச்சிருந்தா, அதில் அவர் கூட அந்த சீரா புராணத்தில் என்ன சொல்வார், கலைமறை முகமது என்னும் அந்த முதல்ல கடவுள் வாழ்த்து வரும்ல, அந்த இறைவனை புகழ்றது ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துடுவார். எப்படி கொண்டு வருவார்னு கேட்டால், கலைமறை முகமது என்னும் காரணம் இல்லையாகில், இந்த முகமதுங்கிறவர் மட்டும் இல்லைன்னு சொன்னால், உலகுனா உலகம், வீண்னா வானம், இரவின்னா சூரியன், திங்கள்னா சந்திரன், இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டேன் சொன்னா. நீ மட்டும் இந்த முகமது மாத்திரம் இல்லையானால் உலகு, விண், இரவி, திங்கள், ஒளிர் உடுக்கணம், அது வெளிச்சம் தரக்கூடிய நட்சத்திரங்கள், விண்மீன்கள், சுவர்க்கம், மலை, கடல், நதி, பாதாளம், வானவர் முதலாய் உம்மை நிலையுற படைப்பதில்லை என இறை நிகழ்த்தினானே அப்படின்னு படிப்பார் அவர். அப்போ இந்த முகமது மாத்திரம் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இந்த உலகத்தை படைச்சிருக்க மாட்டேன், ஆகாயத்தை படைச்சிருக்க மாட்டேன், சூரியனை படைச்சிருக்க மாட்டேன், சந்திரனை படைச்சிருக்க மாட்டேன், நட்சத்திரங்களை படைச்சிருக்க மாட்டேன், சொர்க்கத்தை படைச்சிருக்க மாட்டேன், மலையை படைச்சிருக்க மாட்டேன், கடலை படைச்சிருக்க மாட்டேன், நதியை படைச்சிருக்க மாட்டேன், பாதாளத்தை படைச்சிருக்க மாட்டேன், வானவர்கள் மலக்குகளை கூட படைச்சிருக்க மாட்டேன், உன்னையுமே படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் என்று இந்த சீரா புராணத்தில் கூட அவர் விட்டு அடிப்பார். அதுக்கெல்லாம் இந்த கதை தான் காரணம். அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்னன்னு கேட்டால், இந்த ஹாக்கிமில் இருக்கிற இந்த சம்பவமும், அதே மாதிரி தபரானியில் இருக்கிற சம்பவமும், பைஹக்கியுடைய தலாயிலு நுபுவாவில் இருக்கிற சம்பவம் தான் இதுக்கெல்லாம் அடிப்படை. இந்த சம்பவம் சரியா, இப்படி ஒன்று நடந்திருக்க முடியுமா, இது மார்க் அடிப்படையில் சரியான செய்தி தானான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதா இருந்தால் 2-3 கோணத்தில் நீங்கள் இதை அலசலாம். இது தவறு என்பதற்கு பல கோணங்களில் நீங்கள் ஆய்வு பண்ணலாம். அதில் ஒரு 2-3 அம்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பு செஞ்சிட்டாங்க, அப்போ தான் இது மன்னிப்பு கேட்குறாங்க. தப்பு செஞ்சுட்டு தான் யா அல்லாஹ் என்னை மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? முகமதுரை பொருட்டால் மன்னிக்கணும், முகமதுக்காக என்னை மன்னிச்சு தான் ஆகணும்னு அவர் கேட்குறார். அப்போ இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்ததை பற்றி திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இடத்தில் அல்லாஹ் அதை பற்றி குறிப்பிடலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி மன்னிச்சான், அவர் எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் மன்னிப்பு பெற்றாரு, எப்படி மன்னிப்பு கேட்பது என்பதை அவராக கண்டுபிடித்து கொண்டாரா, அதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானா, இந்த விவரங்கள் எல்லாம் திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்படுது? 2வது அத்தியாயம் பக்ராவில் 37வது வசனத்தை எடுங்க. அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் புறத்திலிருந்து கற்றுக்கொண்டார் கலிமாத்தின், சில வாக்கியங்களை, சில சொற்றொடர்களை இறைவன் புறத்திலிருந்து கற்றுக்கொண்டார். தாப அலைஹி, எனவே அதற்காக அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான், அவன் மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு 2வது சூறாவில் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அப்பதான் உலகத்தில் முதல் பாவமே நடக்கிறது. ஃபர்ஸ்ட் பாவம் தானே, முதல் மனிதர் அவர் தான், உலகத்தில் நடந்த முதல் பாவமும் அதுதான். அந்த பாவத்துக்கு எப்படி மன்னிப்பு கேட்கிறது என்பது கூட அவருக்கு தெரியல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, என்னிடத்துல நீ இப்படித்தான் மன்னிப்பு கேட்கணும்னு அவன் சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்தானா. இந்த வசனத்தில் சொல்றான், 2வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் சொல்றான், எப்படி மன்னிப்பு கேட்கணுங்கிறதை நானே உனக்கு சொல்லித்தரேன் கேட்டுக்க அப்படின்னு சில வார்த்தைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அந்த வார்த்தையை சொல்லித்தான் அவர் மன்னிப்பு கேட்டார், அதனால தான் நான் மன்னிச்சேன் அப்படின்னு 2:37 சொல்லுது. அந்த வார்த்தை என்னன்னு இதுல இல்லை. அதே நேரத்தில் வந்து அந்த வார்த்தை என்ன என்பதை வேற ஒரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். முதல் இந்த 2:37 என்ன சொல்றான்னு கேட்டா, அவர் பாவ மன்னிப்பு இந்த சம்பவத்தின்படி நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அவரா கண்டுபிடிச்சிருக்கிறார் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும் என்பதை. இந்த கதையில உள்ளபடி பார்த்தீங்கன்னா அவரை தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. முதல்ல எழுதுறத பார்த்துடுறாரு, முகமதுன்னு ஒரு பேர் இருக்குது, அப்போ ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறாரு, பாவத்தை செய்யறாரு, மன்னிப்பு நம்ம இதை சொல்லி கேட்ப மாட்டாட்ட, முகமதுன்னு ஒரு பேர் இருந்துச்சுல அப்படின்னு கேட்கிறாரு. இந்த சம்பவத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எப்படி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படின்னு ஆகுது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அப்படிலாம் ஆராய்ச்சிலாம் பண்ண விடலாம். தப்பு செஞ்சிட்டாரா, இதை சொல்லி நீ மன்னிப்பு கேளு என்று நான் தான் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறான். என்ன கற்றுக் கொடுத்தான்? அது 7வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் இருக்கிறது. என்ன கற்றுக் கொடுத்தாண்டு? சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாண்டு 2:37 இருக்குது. 7:23 என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த வார்த்தை என்னங்கிறது இருக்கிறது. காலா, 2 பேரும் சொன்னார்கள், ஆதமும் சொன்னார், ஹவ்வாவும் சொன்னார். என்ன சொன்னார்கள்? ரப்பனா, எங்கள் இறைவா,
லலம்னா அம்புசனா, எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், இல்லம் தகுஃபிர்லனா, எங்களை நீ மன்னிக்கவில்லையானால், ஓ தரஹம்னா, எங்களுக்கு நீ அருள் புரியவில்லையானால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் சேர்ந்து விடுவோம், அதனால் நீ தான் எங்களை மன்னிச்சாகணும். இதை சொன்னார்கள். மன்னிச்சுட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை என்னன்னு குர்ஆன்ல இருக்குது. அது என்ன வார்த்தை? தங்களுடைய தப்புக்காக உருகி கவலைப்பட்டு அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, நீ உன்னை விட்டு நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம்? நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம், நீ மன்னிக்கலை, நீ அருள் புரியலைன்னா எங்க கதி அவ்வளவுதான், அதனால எப்படியாவது மன்னிச்சிடலான்னு கெஞ்சினாங்க. இது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்னு வருது. அப்ப அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக எதை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிறானோ அதுக்கும் இதுக்கும் நேர் மோதல் முரணா இருக்குது. இதுல அந்த மாதிரி ஒரு வருத்தமே இல்லை. என்னமோ ஒரு அசால்ட், அவருக்காக என்ன மன்னிச்சிரு, இவர் செஞ்ச தப்புக்கு அழுத மாதிரியும் காணா, கவலைப்பட்ட மாதிரியும் காணா. ஏன்பா நீ முகமது யார் பாட்டு அல்லாஹ் கேட்கறான், முக்கியமான ஆள் தான், நீ எழுதி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு இவர் அல்லாஹ்வுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் பேரை சொல்லி கேட்டனால மன்னிச்சுன்னு இருக்கே தவிர இவர் கவலைப்பட்டு அழுது புலம்பி வருத்தப்பட்டதாகலாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப அல்லாஹ் தான் பாவ மன்னிப்புக்குரிய வார்த்தையை கற்றுக் கொடுத்தான்னு அல்லாஹ் சொல்றான். அவரா கண்டுபிடிச்சுக்கிட்டாரு என்று இந்த சம்பவம் சொல்லுகிறது. கட்டுக்கதையே இல்லையா? இப்ப பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி இந்த கட்டுக்கதையை சொல்றாங்களே, இது கட்டுக்கதை என்பது இந்த குர்ஆனுடைய சான்றிலிருந்து தெளிவாகிறது. இதனால மட்டும் கட்டுக்கதை நம்ம சொல்லல, இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கிறது. என்ன சான்றுன்னு கேட்டா, அதுல அல்லாஹ் என்ன சொன்னதாக வருகிறது பாத்தீங்களா? முகம்மது இல்லை என்று சொன்னா உன்னைய கூட நான் படைச்சிருக்க மாட்டேன், உன்னைய படைச்சது காரணமே யாரு தான்? முகம்மது தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா திருமறை குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா, இந்த மொத்த உலகமும் மனித குலம் படைக்கப்பட்டது, சூரியன் சந்திரன் எல்லாம் படைக்கப்பட்டது ஒரு ஆளுக்கா வேண்டியா? அவங்களுக்காக தானா? அதான் அல்லாஹ்வுடைய நோக்கமா? அதை நீங்க புரட்டி பார்த்தீங்க என்று சொன்னா இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தை எல்லாம் படைச்சது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக படைக்கவே இல்லை, உங்களுக்கு எனக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கான், ஒவ்வொரு மனிதனுக்கும் படைச்சிருக்கான். இந்த உலகம் படைத்தது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள அனைத்தையும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. எங்க இருக்குது? 2வது சூராவுல 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதுல உள்ள எல்லாமே உங்களுக்கு அனைவருக்கும் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி கால்நடைகளை படைச்சது உங்க நன்மைக்குங்கிறான். அவனை உயிரினங்களை, வானங்களை, பூமியை படைச்சது, மழையை இறக்குறது, கனிகளை உற்பத்தி ஆகிறது, கடல்ல நீங்கள் பிரயாணம் செய்யறதுன்னு என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறதோ எல்லாமே உங்க அத்தனை பேருக்கும் படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றானே தவிர அவங்களுக்காக படைச்சேன் என்று என்ன செய்யல அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்ப முகமது இல்லாவிட்டால் இதெல்லாம் படைச்சிருக்க மாட்டேன், அவருக்காகத்தான் படைச்சேன் என்று இந்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறது இந்த கட்டுக்கதையில. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் படைக்கப்பட்டது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், நம்ம எல்லாரும் அதை பயன்படுத்திக் கொள்ளணுங்கிறதுக்கு படைச்சேன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அவங்களுக்காகத்தான் படைச்சதா வச்சுக்கிறோமே, அப்படி வச்சு இருந்தா அதை சிந்திச்சு பாரு, இதை சிந்திச்சு நம்மள்ட்ட கேட்கறான்ல. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா, வானங்களை படைத்ததை பற்றி சிந்திச்சு பார்த்தியா? பூமி படைக்கப்பட்டதை பற்றி சிந்திச்சியா? சூரியன் படைக்கப்பட்டது சிந்திச்சு பார்த்திருக்கிறியா? காலங்கள் எப்படி மாறி வருது என்று சிந்திச்சு பார்த்திருக்கிறியா? மழை எப்படி பெய்யுது என்று சிந்திச்சு பார்த்திருக்கிறியா? இப்படின்னு நம்மளை சிந்திக்க சொல்றான். நமக்கு படைச்சதுனால சிந்திக்க சொல்றான். இந்த வானங்களை நம்ம சிந்திக்கணும் என்பதற்கு தான் அல்லாஹ் படைச்சேங்கிறான். பூமியை அல்லாஹ் படைத்தது நம்ம சிந்திக்கணுங்கிறதுக்காக வேண்டி, மனித குலத்திற்காக வேண்டி. அப்ப டோட்டல் மனித குலத்திற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் படைக்கப்பட்டிருக்கே தவிர ஒரு ஆளுக்காக வேண்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாகவே இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஆளுக்காக வேண்டி படைக்கப்படவில்லை. எவ்வளவு இடத்துல இருக்குது? 264 சொல்றான். வானங்களை படைச்சது, பூமியை படைச்சது, இரவு பகல் மாறி மாறி வருவது, பிற கப்பல்கள் கடலில் செல்வது, வானிலிருந்து மழை இறங்குறது, அதற்கு பிறகு தானியங்கள்லாம் முளைக்கிறது, காற்றுகள் மாறி மாறி வீச செய்வது, வானத்திற்கும் பூமிக்கும் இடையில மேகங்கள் அப்படியே சூழ்கொண்டு நிற்பது, இது எல்லாமே சிந்திக்கிற மக்களுக்கு படிப்பினை தருவதற்காக அப்படின்ட்டு 264 சொல்லி காட்டுறான். இதே மாதிரியான கருத்தை 190 சொல்றான். அறிவுடைய மக்களுக்கு இதெல்லாம் பாடம் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு படைச்சிருக்காங்கிறான். எல்லாத்தையும் பாரு, சூரிய சந்திரன் எல்லாம் உனக்கு படைச்சதுப்பா, நீ சிந்திக்கிறதுக்காக படைச்சது 190 சொல்றான். அதே மாதிரி 391 சொல்றான், 10:5 சொல்றான், 10:6 சொல்றான், 30வது சூறாவுல 8வது வசனத்தில் சொல்றான், 30வது அத்தியாயத்தில் 21 சொல்றான், 22 இருக்கிறது, 65வது சூறா 12, 38வது சூறா 27. இதுல எல்லாம் என்ன வரும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அவன் படைத்ததை எல்லாம் ஒன்று ஒன்றா பட்டியல் போட்டு, மனித குலத்தாரை சிந்திக்க மாட்டீங்களா? உலகையும் படைச்சு வச்சுக்கிறேனே, இதை பார்த்துட்டா என்னை வழங்க மாட்டீங்களா?
என்னை வணங்குறதுக்கு தானே இதெல்லாம் படைச்சு வச்சுக்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டாவது நீங்க என்ன நம்பணுங்கிறதுக்கு தானே படைச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அனைவருடைய சிந்தனையும் தூண்டுவதற்கு இதை படைச்சேன்னு சொல்றான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு நபருக்காகத்தான் இதை படைச்சது, அவருக்காக வேண்டி அதை படைச்சதை தவிர வேற நம்மளுக்காகவே வேற யாருக்காக வேண்டி அதை படைச்சது இல்லை. இதுவும் மாற்றமாகி போச்சு. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த உலகத்தை அல்லாஹ் என்ன இவங்களுடைய வாதப்படி என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த உலகத்தை படைச்சதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குங்கிறாங்க. என்ன நோக்கம்? முகமதுன்னு ஒரு ஆளை உலகத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கு தான் புட்டையும் படைச்சது. இந்த சூரியனை படைச்சது, சந்திரனை இவ்வளோ வேலையும் நடக்கிறது எதுக்கு நடக்குதுன்னு கேட்டா, முகமதுன்னு ஒரு ஆள் இந்த உலகத்தில் பிறந்து ஆகணும், அந்த ஒரு வேலைக்கு ஆத்தான் நான் புட்டையும் படைச்சேன்னு சொல்லி இந்த கதையில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, வாழ்வு மரணம் எல்லாத்தையும் நான் படைச்சது எதுக்குன்னு கேட்டா, நல்ல அமல் செய்யறது யாரு சோதிக்கிறதுக்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி என்ன சொல்றான்னு கேட்டா, வானங்களை பூமி 6 நாளில் படைச்சான். அது எதுக்கு படைச்சான்னு கேட்டால் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, அழகான அமல் செய்வர் யார் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் படைத்தான். 11:7 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஜின்களையும் மனிதனையும் நான் ஏன் படைத்திருக்கிறேன் என்றால் என்னை வணங்குறதுக்கு படைச்சேங்கிறான். உங்களை படைச்சது ஜின்ன படைச்சதுக்கெல்லாம் காரணம் என்ன, நீங்க எல்லாரும் அல்லாஹ் வணங்கணுங்கிறதுக்கு படைச்சேங்கிறான். அப்ப நம்மளை எல்லாம் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த கட்டுக்கதை பிரகாரம் நம்மளை படைச்சதுக்கு நோக்கமே கிடையாது. நம்மளை படைச்சது அல்லாஹ்வுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நம்மளை படைக்கணும்னு அல்லாஹ் நினைக்க கூட இல்லை, முகம்மதை படைக்கணும், அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் எல்லாத்தையும் நான் படைச்சு விட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்களே. இது ஏராளமான வசனங்களோட மோதக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 14-19 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் ஒழுங்காக நடக்கலைன்னா உங்களை அழிச்சிட்டு வேற ஒரு இனத்தையே கொண்டு வந்துடுவேங்கிறான். அப்படின்னா என்ன, அந்த இனம் முகமதுடைய வாரிசாக இருக்காதுல்ல, அந்த மனித இனமாக இருக்காது இல்லையா. நீங்கள் ஒழுங்காக நடக்கவில்லையானால் இயஷா யுதுகிபுக்கும் வயாத்தி ஹல்கின் ஜதீத், புதியதொரு படைப்பை நான் கொண்டு வந்துடுவேன், நீங்க ஒழுங்காக நடக்கணுங்கிறது தான் படைச்சு வச்சிருக்கிறேன், நீ நடக்கலன்னா காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்தை படிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்வதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் நல்லவனா நடக்கணும், இறைவனுக்கு பயந்து நடக்கணும் என்பதற்குத்தான் அல்லாஹ் படைச்சானே தவிர ஒரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உற்பத்தி ஆக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய செட்டிங்கள் எல்லாம் பண்ணல. அந்த கதையை அது சொல்லுகிறது. 35:16 அல்லாஹ் என்ன சொல்றான்னா, எதுஹிபுக்கும் வயாத்தி பிஹல்கின் ஜதீத், அல்லாஹ் நாடினால் உங்களை அழித்து விட்டு வேற ஒரு படைப்பை படைத்து விடுவான். இப்படி எல்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு எறும்பா இருந்தாலும் ஈயா இருந்தாலும் அதை ஒரு நோக்கத்திற்கு பயன்படுத்தியிருக்கானே தவிர அல்லாஹ் வேண்டாத வேலையை செய்யறவன் இல்லை. முதல்ல யோசிச்சு பார்க்கணும், நம்மளே ஒரு விஷயத்தை படைக்க நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய நோக்கம் ரசூலுல்லாஹ் படைக்கிறதான்னு வைங்க, அதுக்காக வேண்டி இத்தனை லட்சம் வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? படைக்கும் போது அவர் படைச்சு விட்டுக்க வேண்டியான, அவங்கள படைக்கிறது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம்னு சொன்னா நம்மளுக்கு இதை உண்டாக்குறது தான் நோக்கம்னு வைங்களேன். இது நேரடியாக உண்டாக்கிட்டு போயிடுவோம்ல, இது உண்டாக்குறது தான் நோக்கம்னா என்ன பண்ணிடுவோம், மரத்தை வாங்குவோம், என்ன செய்வோம், இதை உண்டாக்கிட்டு போயிடுவோம், இப்படி தான் நம்ம செய்வோம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இதை உண்டாக்குறதுக்காக வேண்டி ஒரு இடத்த வாங்கினானா, அந்த இடத்த வாங்கி ஒரு விதையை போட்டானா, அதில் தண்ணி ஊற்றுனானா, அதில் ஒரு குறிப்பிட்ட மரத்தை வளர்த்தானா, அந்த மரம் பெருசாக வந்துச்சான், அதுக்கு பிறகு அடுத்து இதை செஞ்சான்னு சொன்னால், அட இதை செய்கிறதா இருந்தால் இப்படி நீ செய்வேன். இந்த போடியம் செய்ய நீ விரும்பின என்று சொன்னால் நிலம் வாங்கி பயிரிட்டு மரத்தை வளர்த்து அப்புறம் அறுத்து செய்வியா? இப்போ கடையில் மரத்தை வாங்கி செஞ்சு போயிருவியா? நம்ம எப்படி செய்வோம் ஒரு காரியத்தை? அப்படி தானே செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆகுண்ட ஆயிரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படைக்கிறது தான் அல்லாஹ்வுடைய ஒரே நோக்கம் என்று சொன்னால், அதுக்கே ஆதம முதல்ல படைக்கணும். எடுத்தவொடனே முதல் ஆளா ரசூலுல்லாஹ் படைச்சிட வேண்டியது, முடிஞ்சு வச்சு கதை. உன்னை படைக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்னை படைச்சு விட்டேன், முடிஞ்சு வச்சு கதைன்னு விட்டுற வேண்டியதானே. சரி, இப்போ ரசூலுல்லாஹ் உட்காந்து எல்லாம் படைச்சேங்கிறான். ரசூலுல்லாஹ் வர்ற வரைக்கும் ஓகே, ஆதம படைச்சது ஓகே, சரி, அவர் அந்த வழியில் வர வேண்டி இருக்கிறது, அவர் மகன் வரைக்கும் ஓகே. ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் நம்மளாம் இருக்கு? யாருக்காக படைக்க நினைச்சாலும் அவர் வந்து விட்டாரு, அதுக்கப்புறம் நம்மளாம் வேஸ்டாப்பா? நம்ம ஏன் 14 நூற்றாண்டு இருந்துகிட்டு இருக்கோம் மனித குலம் இருக்குன்னு? முகமதுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா சரி, அவர் வர்ற வரைக்குமாவது ஒத்துக்க. ஏன்னா அவர் அந்த முதுகத்தண்டில் இருந்துகிட்டே இருக்கிறார், ஆதமுல இருந்து அவருடைய வழித்தோன்றலாம் இருந்துகிட்டே இருக்கிறார், வரணும் பிறக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் ரொம்ப டைம் எடுத்தான்னு வச்சுக்கிடுவோம். 570 ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்கல்ல, 63 மூத்தா போயிட்டாங்கல்ல. இப்போ எல்லாம் என்ன பண்ணியிருக்கனே, சரி நம்ம யாருக்கா படைச்சோமோ அவர் வந்துட்டாரு, அவருடைய ஹயாத்தை முடிச்சு விட்டோம், இனிமேல் இதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம யாருக்கா படைச்சோன்னு நினைச்சோமோ அது முடிஞ்சு வச்சா காலி பண்ணிட வேண்டியதானங்க, அதானே செய்யணும். அப்போ எல்லாம் என்ன பண்ணியிருக்கனே, ரசூலுல்லாஹ் மூத்தா போன அன்னைக்கு உலகத்தில் அழிச்சு
அன்னைக்கு சூரை ஊதி போங்கடா எல்லாம் காலி, நான் யாரை படைக்க நினைச்சனோ அவரை படைச்சு விட்டேன், அவர் அழிஞ்ச பிறகு நீங்க எல்லாம் இருக்க தேவையில்லை, அப்படி செஞ்சிருக்கணும்ல. அவங்களுக்காகத்தான் உலகத்தை எல்லாம் படைச்சான்னு சொன்னா நம்மளே எதுக்கு படைச்சு வச்சுக்கிறோம்? அவங்க தான் வந்துட்டு போயிட்டாங்களே, இன்னும் முன்னோருக்கு அவங்க வரப்போறாங்களே, இல்லாட்டி நமக்கு பிறகு. அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்தாலே விளங்குது, இது ஒரு கிறுக்குத்தனமான சித்தாந்தம். அல்லாஹ் வந்து எல்லாரையும் வந்து மனிதர்களையும் நல்லவர்களை ஆக்கணும், ஒழுங்கா நடக்கணும், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது, தன்னை வணங்கக்கூடிய ஒரு இனம் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை வந்து அல்லாஹ் படைக்கிறேன்னு சொன்னானே தவிர முகமது படைக்க போறதுக்காக வேண்டி படைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லவும் இல்லை, அப்படி ஒரு மெசேஜ் இருக்கவும் இல்லை. அப்ப இந்த அடிப்படை தப்பா இருக்கு. இந்த கதையில வந்து ரெண்டாவது தப்பு. முதல் தப்பு, அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு கேட்டதற்கான வார்த்தையை கற்றுத்தர்றான். அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கும் நேர் முரணாக இருக்கிற, சம்பந்தம் இல்லாம இருக்குது, அதனால கட்டுக்கது. இரண்டாவது, அல்லாஹ் என்ன சொன்னதா வருதுன்னு கேட்டா, உன்னைய படைக்கலன்னா உலகத்தை எதையுமே படைச்சிருக்க மாட்டேன், உனக்கு அவர் ஆதம படைக்க முகமதை படைக்கலன்னா உன்னைய கூட படைச்சிருக்க மாட்டேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னதாக கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை, முகமது ஸல்லல்லாஹு படைக்கல. இன்னும் சொல்ல போனா அவங்க என்னத்தை அப்படி அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க அந்த உலகத்தில். யாருக்காக அல்லாஹ் படைச்சா? நம்மளே ஒரு புது மாப்பிள்ளைக்காக வேண்டி விருந்து தயார் பண்றோம், புது மாப்பிள்ளைக்காண்டி விருந்து தயார் பண்ணுறோன்னு வைங்களேன். அந்த தயார் பண்ணோம்னா என்ன செய்வோம்? மற்றவங்க முன்னாடி வரவங்களாம் கொடுக்க மாட்டோம். வீட்டில் மருமகன் வந்திருக்காரு, மருமகனுக்காக விருந்து ரெடி பண்ணுறீங்க, அதை ஒட்டிக்கிட்டு கூட குறைய 10 பேர் திங்கலாம். ஆனால் பிரதானமாக யாரு கிடைச்சாவனு? அவரு தானே கிடைக்கணும், அவரு தான் விசேஷமாக உள்ளதும் அவர் தான் கிடைக்கணும், ஈரல் மூளைகள் எல்லாம் அவர் தான் கிடைக்கணும், அதோடு சேர்ந்து மற்றவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காகத்தான் அம்பட்டையும் படைச்சங்கும் போது மற்ற யாரும் அனுபவிச்சதை விட அவர் கூட அனுபவிக்க விட்டுருக்கணும். நல்லா மற்றவங்களாம் சைடில் சாப்பிட்டு தொலைஞ்சிட்டு போங்கடா, நீ சாம்பாரை ஊற்றிக்க தாச்சா ஊற்றிட்டு போ, இந்த பிரதானம் அவருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நான் அவருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு தானே நீங்கள் நினைப்பீங்க. அவருக்கு தான் இந்த விருந்தை தயார் பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு பிரதானமான விருந்தாளிக்காக வேண்டி விருந்தை ரெடி பண்ணுறீங்கன்னு சொன்னால், அந்த பிரதானமான சரக்குலாம் யாருக்கு சேரணும்? அவருக்கு சேரணும். மற்றவங்களுக்குலாம் ஒரு 2ஆம் பட்சம் தான், மிச்சம் இருந்தால் கொடுப்பீங்க. அப்படியே முன்னாடியே கொடுக்குறதா இருந்தால் கூட என்ன செய்வீங்க? ஒரு சாதாரண சாப்பாடுகளை கொடுத்துட்டு தனியாக அவருக்கு வேண்டி எடுத்து வச்சிருவீங்க. அந்த மாப்பிள்ளை வரும்போது மட்டும் என்ன செய்வீங்க? அவருக்கு கொடுப்பீங்க. இதான மெத்தடு. அப்ப யாருக்காக அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை படைச்சான்னு சொல்லப்படும் இந்த கதையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி அவங்களுக்காகத்தான் படைத்தான் என்று சொல்ற அவர் தான் உலகத்திலே கொஞ்சமா திண்டவர். உலக மக்கள்லயே அவருக்கு தான் படைக்கப்படவே இல்லை. அவர் என்ன சாப்பிட்டாரு, அவர் என்ன அணிந்தாரு, எங்க குடியிருந்தார்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டோமே அதை கூட அவர் சாப்பிடல, நம்ம அணியிறமே அதை கூட அவர் அணியல, நம்ம இருக்கிற வசிக்கிறம வீடு அது கூட அவர் என்ன செய்யல, வசிக்கல. ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம். அவர் யாருக்கு அல்லாஹ் படைச்சான்? அவருக்கு இப்படி செய்வானா? அவருக்கு தான் அல்லாஹ் படைச்சு தான் என்ன செய்வான்? அப்படி மதீனாவுல பெரிய அரண்மனையை கட்டி, உலகத்தில் எவனும் கட்டாத அளவுக்கு அந்த அரண்மனையை ஆக்கி, அதுக்குள்ள அப்படி சொகுசு அவர் இருக்க வச்சு, பார் நான் யாருக்கு படைச்சிருக்கிறேனோ அவருக்கு தான் அந்த செலவக்கல் தங்கம் எல்லாம் அவருக்கு தான். வைடூரியத்தை பார்த்தது கிடையாது, வைரத்தை யூஸ் பண்ணது கிடையாது, எல்லாத்தையும் அவருக்கு தான் படைச்சாங்களாம். அவருக்கு தான் படைச்சான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறார். அவர் என்ன செய்யல? தங்கத்தில் எதுவுமே அடியல, வைரத்தில் ஒண்ணுமே பண்ணல, வைடூரியத்தில் ஒண்ணுமே பண்ணல, எந்த மார்பிள் கல்லும் போடல, வெறும் குடிசை, கீழே மண்ணு, 5க்கு 10 10க்கு 5ங்கிற ஒரு இடம். அவருக்கா படைச்ச மாதிரி தெரியுதா இது? அப்போ ஒரு ஆளுக்கா நான் உங்களுக்கு தான் சோறாக்கி வச்சிருக்கேன்னு கூட்டிட்டு போயிட்டு மிஞ்சி போன பழைய சோத்தை கொடுத்தீங்கன்னா ஒத்துக்குறான் அவன்? என்னை கூட்டு போறீங்க, உங்களுக்காக தான் விசேஷமா தயார் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வந்தா என்ன செய்றீங்க? முந்தா நாள் வச்சு பழைய சோறு இருக்கும்ல, தண்ணி ஊற்றி இந்தாங்கங்கிறீங்க. அப்போ எனக்கு செஞ்சு நான் ஒத்துக்குருவேனா? எனக்கு செஞ்சேங்கிற இது கொடுக்குறியப்பா, அப்போ எனக்கு செய்யல, வேற யாருக்கும் செஞ்சிருக்கீங்க, அதான் அர்த்தம். அப்போ இந்த உலகத்தை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் படைச்சான்னு சொன்னா அவங்க போட்ட சட்டை என்ன? உலகத்தில் எவனும் போடையில துணியை சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எவனும் இருக்க முடியாது. அவ்வளோ மோசமான ஒரு சட்டை, படுக்கிற பாய் அவ்வளோ மோசம், சாப்பிட்ற உணவு அவ்வளோ மோசம். 3 நாளைக்கு அடுப்பு எரியாது வீட்டில், ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் சாப்பிட முடியாது. இதுதான் அவருக்கா படைச்ச லட்சணமா? அவர் என்னத்தை செங்கோல் வச்சிருந்தாரா, அவர் தொப்பி வச்சிருந்தாரா, கிரீடம் வச்சிருந்தாரா, தங்கத்தில் செருப்பு போட்டிருந்தாரா, என்னத்தை அனுபவிச்சார் சொல்லுங்க பார்ப்போம்? ஒண்ணுமே அனுபவிக்கல. நம்ம இந்த அந்த உலகத்துல நம்ம காலத்துல வாழக்கூடிய பரம ஏழைங்கிற பிச்சைக்காரன், அவன் அனுபவிக்கிறத விட கம்மியா அனுபவிச்சாங்க. ரொம்ப பிச்சைக்காரன் நீங்க ஒருத்தன் உணவு காட்டினீங்கன்னா அவன் கூட நல்லா சாப்பிட்டுருப்பான். அப்படி அவர் சாப்பிட்டது இல்லை. அவன் கூட ஒரு 5 செட்டை வச்சிருப்பான் பிச்சைக்காரன் கூட, அவருக்கு ஒரு செட்டுக்கு மறு செட்டை கிடையாது. அப்ப என்ன அவருக்கா படைச்சாங்க? எங்க அவருக்கா படைக்கல? நல்லா தெரியுது. இந்த உலகத்தை அவருக்கு படைக்கவே இல்லை. அவர் மறுமைக்கு உள்ள வாழ்க்கை அவரோட எனக்கு இந்த துன்யாவுக்கு என்னன்னு சொல்லிவிட்டாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் மறுத்து விட்டாங்க. அதான் பாயிண்ட். ஒரு கைத்துக்கட்டில் படுத்து கிடக்குறாங்க, மேனி எல்லாம் அந்த கைத்துக்கட்டில் என்ன செஞ்சிருது, வரி வரியா கட்டம் கட்டமா போட்டுருது. உமர் இல்லான்னு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி மேனிலாம் இப்படி போயிடுச்சே, நாங்கள் வேண்டாம் ஒரு விரிப்பு வாங்கி தரட்டுமா கேட்குறாங்க. அப்போ ரசூல் என்ன பண்ணியிருக்கேன்னு, எனக்கு தானே படைக்கப்பட்டு எனக்கு தானே கொண்டு வாப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கேனே, விரிப்பு வாங்கி தரட்டுமான்னு கேட்டா, இந்த உலகம் படைக்கப்பட்டது யாருக்கு? எனக்கு தானே, கொண்டு வா விரிப்பெல்லாம் எடுத்துட்டு வா அப்படிலாம் சொல்லியிருக்கானு.
எனக்கும் துன்யாவுக்கு என்ன இருக்குங்கிறாங்க. யாருக்கா உலகம் படைக்கப்பட்டுன்னு இட்டு கட்டி வச்சிருக்கிறானோ அவங்க சொல்றாங்க, உலகத்தில் பிறந்து சொல்றாங்க, எனக்கும் துன்யாவுக்கு என்ன இருக்கிறது. ஒரு வழிபோக்கன் மரத்தடியில் நிழல்ல இலைப்பாடுற மாதிரி நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போய் சேரப்போகக்கூடிய ஆளு. நான் அங்கே போயிட்டு இருக்கேன்ப்பா, பெரிய இடத்துக்கு போறேன்ப்பா. அது பயணத்தில் உள்ள ஒரு இலைப்பாறுகிற இடம் இது. இது எனக்கு என்னத்துக்கு சொகுசு வாழ்க்கை. அப்போ இந்த உலகம் படைக்கல, அவங்களுக்கு இல்லைன்னு ஆகி போச்சுல. எனக்கு படைக்கலன்னு சொல்லிவிட்டாங்களா அவங்கள. இது நமக்கு படைக்கப்படல, இது போகிற இடத்துல ரெஸ்ட் எடுக்கிற இடம், அவ்வளோதான். போய் சேர வேண்டிய இடம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் அந்த உலகம் பூரா படைக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை அந்த செய்தி தருதுன்னு சொன்னால் அதுவும் தவறான செய்தி ஆகிடுது. அது ஒரு விஷயம். அதுக்கடுத்த மேட்ரு என்னன்னு கேட்டால், இந்த சம்பவத்திலே நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு வச்சுக்கிட்டா. இப்போ நம்ம ஒரு ஆளுக்காகத்தான் எல்லாம் செஞ்சுருக்கிறோன்னு வைங்க. முக்கியமான விருந்தாளி அவர் தான். அவர் அந்த விருந்தாளியை வரக்கூடியவர் நம்ம வீட்டில் நுழையும் போது சில தவறுகள் அவரிடமிருந்து நிகழ்ந்தா கூட நம்ம பெருசாக எடுத்துக்கிற மாட்டோம். உதாரணமாக முதலமைச்சருக்கு உங்கள் வீட்டில் விருந்து கூப்பிட்டீங்க. வரும்போது என்ன செய்றீங்க, நம்ம வீட்டில் நிறைய கட்டுப்பாடெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த இடத்துல கால் மிதிக்கக்கூடாது, புட்பூண்டுகள் இருக்குது, செருப்பு கழட்டி தான் வரணும், அப்படி வரணும் இப்படி வரணும், நிறைய விதிமுறைகள்லாம் போட்டிருப்பீங்க. வாசலில் செருப்பு கழட்டி தான் உள்ளே வரணும், தொடச்சிட்டு தான் வரணும், கை காலெலாம் அலம்பிட்டு தான் வரணும்லாம் போட்டிருப்பீங்க. இது யாருக்கு? பொதுவாக உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கேன்னு வைங்க. முதலமைச்சரை பிரதமரை விருந்து கூப்பிட்டீங்க. மன்மோகன் சிங் வீட்டுக்குள்ளே வர்றாரு. வரும்போது என்ன சார் எல்லாத்தையும் மிதிச்சு தள்ளிட்டு வர்றாரு. என்னடா கேட்பீங்களா? அது நம்ம கவனிக்கவே மாட்டோம். இப்போ யார் வர்றா, இப்போ மன்மோகன் சிங் பிரதமர் வீட்டுக்கு வர்றாருன்னு சொல்லும் பொழுது அவர் மிதிச்சாலும் கேட்க மாட்டோம். ஏதாவது பிடிச்சி கதை பிடிச்சி இழுத்தாரு, கைப்பிடி தனியாக வந்துருச்சு, உடச்சு முடியல சொல்லுவோம். அது வேற ஒருத்தர் உடைச்சா கேட்போம், அவர் உடைச்சா கேட்போமா? ஏன் கேட்க மாட்டோம்? அவர் தான் நம்ம பிரதமர் விருந்தாளியை கூப்பிடுறோம். அவருக்கு என்னவும் செய்ய நம்ம தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நம்ம செருப்பு போட்டு உள்ள வந்தாலும் கழிச்சுட்டு சொல்ல மாட்டோம். கிழிச்சாலும் தெரசில் இப்படி தொங்குறாரு, கிழிச்சு போச்சு, கிழிச்சு விட்டேன்னு சொல்லுவோமா? நம்ம பையன் கிழிச்சா கூட சொல்லுவோம், அவர் கிழிச்சா சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு விசேஷமாக நம்ம வீட்டுக்கு வர்றது ஒரு பெருமை, வந்துட்டாலே போதும் அப்படின்னு சந்தோஷப்படுறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகத்தான் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான்னு கேட்டால் அது உண்மையாக இருந்தால், இந்த உலகத்தில் அவங்க சில அப்படி மனிதர்கள் சில தப்பு செய்கிறாங்கல்ல, நம்மளை கண்டிக்கிற கூட இருக்கிற கண்டிக்கிறான் அவங்களுக்காகத்தான் உலகம் படைச்சு வச்சிருக்கிறான். அவருக்காக படைச்சதில் ஒரு ஒன்று ரெண்டு கூட செஞ்சு போறாரு அப்படின்னு விட்டுணுமா இல்லையா? அல்லாஹ் என்ன பண்றான்? பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? உங்களுக்குலாம் தெரிந்த சம்பவம், அபஸவத வல்லா சம்பவம். ஒரு குருடர் வர்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செல்வந்தரோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குருடர் வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. பணக்காரங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆளியா நேரத்தில் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுழிச்சிட்டாங்க. சலான் சொல்ற கூட பதில் சொல்லலை. அவங்க கடுக்கடுப்பாயிட்டாங்க. இது அந்த குருடருக்கு கூட தெரியாத ரசூலுல்லாஹ் கடுக்கடுப்பு ஆனது. கண்ணு தெரிஞ்சாதான் தெரியும். அந்த பணக்காரரை திருப்தி படுத்துறதுக்காக இப்படி நடந்துட்டாங்க மனிதருங்கிற முறையில். இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் படைச்சிருந்தா நம்ம பரவாயில்ல அப்படி நல்லா இருந்திருக்கணும், சரி விட்டு இருக்கணும். அல்லாஹ் என்ன பண்றான்? அபஸவத வல்லா, இவர் முகத்தை சுழித்துக் கொண்டார், அலட்சியம் செய்து விட்டார். அன்ஜாஹுல் அமா, ஒரு குருடர் வந்ததற்காக இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு கட்டுமே அல்லாஹ் என்ன செய்யறான்? கேட்கிறான், அம்மா மனிஸ்தகனா, யார் உன்னை அலட்சியம் செய்கிறான்? அந்த பணக்காரன். ஃபஅன்தலஹு தஸத்தா, அவனுக்கு வழியை போய் சொல்லி கொண்டிருக்கிறாய். அம்மாமன் ஜாக்க இஸ்ஆ, உன்னை நோக்கி ஓடோடி ஒருத்தர் வருகிறாரே அவரை ஃபஅன்தஅன்னு தலஹா, அவரை அலட்சியப்படுத்துறியா நீ? உன்னை தேடி உன்னை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதராயிட்டாங்களேன்னு மதிச்சு வர்றார் அவர் குருடர். அவரை விரட்டி அடிக்கிறீங்க நீங்க. இவன் உங்கள்கிட்ட பேரம் பேசிட்டு தெரியுறான், இவனுக்கு போய் வழியை சொல்றீங்களா? நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் அல்லாஹ் எச்சரிக்கிறான. அவங்களுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருந்தா நீ நம்ம ஆள்பா, மற்றவங்களுக்கு நீ சொல்லிட்டு போ ஓகே அப்படின்னு செஞ்சிருக்கனால நம்ம அப்படித்தானே செய்வோம். நம்ம அவதான் முக்கியமான பிரதான ஆள், ஒரு ஆளுக்காகத்தான் அவ்வளோ செய்யறோம்னு சொன்னா அவர் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டோமே. கேட்டுவிட்டான் அல்ல, அவன் ஒரு ரூல் போட்டால் ரூல் தான், யாரும் மீறக்கூடாது, யாருக்காவது படைக்கப்படல. அதனால கண்டிக்கிறான்ல. அதே மாதிரி என்ன இருக்குது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உஹது போர்ல பல்லு உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்து பயங்கரமான நிலை, மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி முடிச்சுட்டு விழுந்துட்டாங்க. களத்தில் பூரா பரப்பப்பட்டுருச்சு, முகமது மௌத்தாயிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல், நபியுடைய முகத்தில் ரத்தச்சாயம் பூசிட்டாங்களே, இவங்க எப்படி ஜெயிப்பாங்க, இவங்க எப்படி உருப்படுவாங்க, இவங்க உருப்படவே மாட்டாங்கன்ட்டாங்க. யாரு? அவங்களுடைய முகத்தில் இரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் ஜெயிக்க முடியாதுன்ட்டாங்க. இப்படி ஒரு நபி சொல்லக்கூடாது. ஏன்? முகத்தில் இரத்த காயம் ஏற்படுத்தினக்கா ஜெயிக்க கூடாதுன்னா அப்போ இதான் தீர்மானிக்குமா? அல்லாஹ் தீர்மானிக்கிறது இல்லையா?
முகத்தில் ரத்த காயம் பூசினவனை கூட அல்லாஹ் என்ன செய்வான், நாடுனா ஜெயிக்க வைப்பான். அங்கதான் தண்டிப்பான், மறுமையெல்லாம் தண்டிப்பான். உலகத்தில் வந்து நபிமார்களை கொலை செய்தவர்கள் எல்லாம் கூட நல்லா இருந்துருவாங்க, அநியாயக்காரன்லாம் கூட நல்லா இருந்துட்டு போயிடுவான். மறுமையில் தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அல்லாஹ் என்ன கேட்கறான் தெரியுமா? உடனே லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது. அது என்னது? உன் முகத்தில் ரத்த காயத்தை ஏற்படுத்திட்டான்னு சொன்னா ஜெயிக்க மாட்டான். நீ எப்படி சொல்லுவ? நான் நினைச்சா அவனையும் ஜெயிக்க வைக்குவேன், நான் நினைச்சா உனக்கு தோல்வி தருவேன். உங்களை அடிச்சா ஜெயிக்க கூடாதோ நீங்க தீர்மானிக்க போறீங்களான்னு கேட்கறான்ல. உங்களை அடிச்சுட்டான்னு சொன்னா அவன் தோத்து தான் அவனு நீங்க டிசைட் பண்ண போறீங்க, நான் செய்யணுமா? அதை நீ எப்படி செய்வ? அல்லாஹ் கேட்கிறான். எழுதுகிறான் 3வது அத்தியாயத்தில் 128வது வசனத்தில் சொல்கிறான், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு படைக்கப்பட்டுச்சு விளங்குதா? அவங்களுக்கு தான் படைக்கப்பட்டிருந்தால், அட பாவிகளா, நான் யாருக்காக இந்த உலகத்தை படைத்தேனோ அவரை அடித்து விட்டீர்களா? இந்த அப்படி அழிஞ்சு நாசமா பண்ணிருப்பானல்ல. நான் யாருக்காக இந்த உலகத்தை படைத்திருக்கிறேனோ அவரையே நீங்கள் அடித்து விட்டீர்களே, ஆனால் நான் விடுவேனா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு சரியான வார்த்தை சொன்னாய். ஆமா, உருப்பட மாட்டார்கள். நான் வந்து உனக்காக தான் அவளையும் படைச்சிருக்கிறேன், உங்ககிட்டே கைவரிசை காட்டாங்களா? அப்படி சொல்லாம அல்லாஹ் என்ன பண்றான், அதை டிசைட் பண்ற நீனா நானாங்கிறான். யார் ஜெயிப்பா யார் தோல்வி அடைவாங்கிற முடிவு எடுக்கிறது நீனா நானா? நான் தான் எடுப்பேன், நீ எடுக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ். அப்ப அவங்களுக்கு படைக்கப்பட்டது அப்படி செஞ்சிருப்பானா? அல்லாஹ் இப்படி கண்டிச்சிருப்பானா? ஏன் அதே உகது போரில் எடுத்துக்கொள்வோமே, அவங்க இறந்து விட்டார்கள் என்று வதந்தி பரவுறது. பரவணும்னு என்னாச்சு? சஹாபாக்கெல்லாம் ஓட்ட முடிச்சுட்டாங்க. ஏன் ஓட்ட முடிக்கிறாங்க? அவங்களுக்கு அல்லாஹ் அவங்க பார்க்கல, ரசூலுல்லாஹ் தான் பார்த்தாங்க. நீங்கள் பார்க்கல, நம்ம யாரும் பார்க்கல, அல்லாஹ் யாரும் பார்க்கல. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்களுடைய நாணையும் நேர்மையை பார்த்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்தாங்க. அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், பொய்யே சொன்னது இல்லை. அதனால அல்லாஹ் விஷயத்துலையும் அவர் சொன்னது கரெக்டாக இருக்கும் நம்பி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனவுடனே, ஆமாம் ரசூலுல்லாஹ் இல்லாமல் நம்ம என்னத்தை போர் போட்டு என்னத்தை ஜெயிச்சு என்னத்தை இது பண்ணி போங்கன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிச்சா தான் அப்புறமேல என்ன ரசூலுல்லாஹ் இருக்க மௌத்தா போயிட்டாங்கல்ல அப்படின்னு மௌத்தா போயிட்டார்கள்ங்கிற வதந்தி பரவுன உடனே சஹாபாக்கள்ல பாதி பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான், அதுதான் முக்கியம். முகமதுக்கு படைக்கப்படலைங்கிறான். இது என்ன சொல்றான்? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது ஒரு தூதரை தவிர வேறு இல்லை. அவர் ஒரு தூதர், அவர் இருப்பார் போவார். அவருக்காக தான் இஸ்லாத்தில் இருப்பீங்களா நீங்க? அல்லாஹ் கேட்கிறான். இந்த மார்க்கத்தில் நீங்கள் இருப்பது அவருக்காக வேண்டியா எனக்காக வேண்டியா? அவர் போனோம் நீங்க போய் திரும்பி போயிருவீங்களா கேட்கிறான். எவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை. கது ஹலத்து மின் கப்லிஹி ருசுலு, அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள், இவர் மட்டுமா போயிட்டாரு? இன்னும் நிறைய பேர் போய் சேர்ந்து விட்டார்கள். அவையும் மாத்தவ குத்தில, இவர் இறந்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்து மல ஆக்காபிக்கும், வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா நீங்களா? இந்த முகமது இருக்கிற வரைக்கும் இருப்பீங்க, அவர் யாராவது காலி பண்ணிட்டா நீங்க திரும்பி போயிருவீங்களா? அவர் செத்துட்டாருன்னா உடனே திரும்பி போயிருவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். ஒமை என் கழிவாள் அகிமைகி, எவன் இப்படி காரணம் கூறிக்கொண்டு வந்த வழியை திரும்பி செல்கிறானோ பழையவர்களாக செய்யா, அல்லாவுக்கு அவனால் எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது. போறவெல்லாம் போனாங்க. எனக்காக மார்க்கத்தில் இருக்கிறவன் இரு, முகமது இருந்தா தான் இருப்பேன், இல்லாட்டி போயிருவாங்க, ஓடு, உன்னால எனக்கு எந்த கேடும் செய்ய முடியாதுன்னு கொதிச்சு போறான்ல. இதுல என்ன விளங்குது? இந்த மார்க்கத்தில் இருப்பது வந்து எனக்காகத்தான் இருக்கணுமே தவிர முகமது இருப்பார் போவார், நீ எப்படி அவருக்கான இந்த மார்க்கத்தில் இருப்ப அப்படின்னு கேட்கிறான். எங்க 3வது சூறாவுல 144வது வசனம். அந்த ஒரு வசனம் போது நம்முடைய ஈமானை சோதிச்சு பார்க்கறதுக்கு. அவங்க அற்புதமான வசனம். அப்ப இதுல என்ன விளங்குது? அவங்களுக்காக இந்த உலகம் படைக்கப்படலை. படைக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு தானே படைச்சிருக்குது, அவங்க இல்லாம நீங்க எப்படி நல்ல முடிவு எடுத்தீங்க பாடிங்க அப்படின்னு நல்லா பாராட்டி இருக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஓடி போனவர்கள் எல்லாம் கண்டிக்கிறான். எப்படி நீ ஓடுவே? அவருக்கா நீ இருப்பியா நீ? அப்ப அவங்களுக்கு படைக்கல. இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய தத்துவத்தை விளங்காதவர்கள் இந்த கதையை ஜோடித்து வைத்திருக்கிறார்கள், கட்டி இருக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்கிறோம். இன்னொரு இடத்துல எல்லாம் கேட்கிறான், உலகத்தை கவ்வள அலைனா பாதல் அகாவில், இந்த முகமது நான் சொன்ன சொல்லோடு சில விஷயங்களை சேர்த்து இட்டு கட்டி சொல்வாரேயானால் லகதுனா மின்ஹு பில்யமீன், அவரை வழக்கரத்தால் பிடித்து விடுவேன். சும்மல கத்தானா மின்ஹுல் வத்தீன், பிறகு நாடி நரம்புகளை தடித்து விடுவேன். நான் சொன்னதை போய் ஒழுங்கா சொல்ற வேலைக்காராக தான் இருக்கணும். நீனா கையில மடியில போட்டு ஏதாவது சொன்ன உன்னுடைய நாடி நரம்பை தரிச்சிருவேன், குடிச்சு விடுவோம். ஒழுங்கா இருந்துக்க. யாருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். எங்க இருக்குது? 69வது சூறாவுல 44, 45, 46 குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில் வச்சுட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி தன்னுடைய ஜெயினபுடைய கணவர் செய்து சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசினார்கள். வந்த உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான். இது துஹ்பி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முபதி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்தியை நீ உள்ளத்திலே மறைத்து கொண்டாய்.
ஓ தக்ஷன் நாச, மனிதனுக்கு பயப்படுகிறாய், அல்லாஹு அஹக்கன் தக்ஷாஹு, அல்லாஹ்வுக்கு தான் நீ பயப்படணும், மனுஷனுக்கு பயந்து காம்ப்ரமைஸ் பண்றியா, எனக்கு நீ பயப்படணும். இப்படி எல்லாம் கடும் வார்த்தையை 33வது சூறாவில் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னாங்கிறாங்களே, எல்லாத்தையும் படைச்சது இவருக்காகத்தான், அவர் இல்லாட்டி உன்னை படைச்சிருக்க மாட்டாதெல்லாம் கிடையாது. என்னையும் படைக்க நாடித்தான் நல்லா படைத்தான், உங்களையும் படைக்க வேண்டும் என்று தான் உங்களை படைத்தான். ஃபிரௌனை படைத்தது கூட அப்படி ஒருத்தன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நல்லா படைச்சான். அபூஜகளை படைத்தது கூட இந்த அபூஜையில் படுவான் உலகத்தில் பிறக்கணும் அப்படித்தான் படைச்சான். அதே மாதிரி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருப்பான். அதான் அவங்களுக்காக அத்தனையும் படைச்சாண்டா தப்பு. ஒவ்வொரு மனிதனையும் நாடி பிளான் பண்ணித்தான் அல்லாஹ் படைச்சான். என்னை படைச்சது என்னை அப்படியே பிளான் பண்ணி தான் அல்லாஹ் படைச்சான். நான் இதே மாதிரி ஒருத்தன் வேணும் அப்படிதான் படைச்சான். உங்களை படைச்சதெல்லாம் அப்படித்தான் படைச்சான். இப்படி ஒருத்தன் வேணும், இப்படி ஒருத்தன் வேணும், இப்படி ஒருத்தன் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நபரையும், ஈயையும், எறும்பையும், கழுதையும், பன்றியையும், நாயையும் அல்லாஹ் படைச்சது கூட இதெல்லாம் வேணும்னு விளங்கி தேவைப்பட்டு இதெல்லாம் அவசியம்னு விளங்கி அல்லாஹ் படைச்சானே தவிர அது மாதிரி படைக்கவில்லை. சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம்ங்க. அப்ப இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது எல்லாமே நம்ம அனைவரும் பயன்படுத்துறதுக்காக வேண்டி, அனைவரும் சிந்திப்பதற்காக வேண்டி, அனைவருமே அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்காக வேண்டி, இதுதான் அடிப்படையான விஷயம். அந்த சம்பவம் பொய் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அடுத்த ஆதாரம் என்னன்னு கேட்டா, அதை சொல்லக்கூடிய ஆட்கள், இந்த செய்தியை ஹாக்கிமில் வரக்கூடிய இந்த செய்தி, பைஹகியிலே தலாயிலு நுபுவல வரக்கூடிய இந்த செய்தி, தபரானியுடைய ஔசத்தில் வரக்கூடிய இந்த செய்தி, இந்த மூணுலையுமே ஒரு ஆள் கண்டிப்பா வர்றார், அறிவிக்கக்கூடிய ஆள். அவர் யார் என்று கேட்டால் அப்துர் ரஹ்மான் பின் ஜெயித் பின் அஸ்லம். அஸ்லம் என்பவருடைய பேரனும் ஜெயித் என்பவருடைய மகனுமாகிய அப்துர் ரஹ்மான் என்பவர் தான் இதை சொல்கிறார். ஹாக்கிமில் வரக்கூடிய நூல்லையும் இவர் தான் சொல்றாரு, பைஹகியில் வரக்கூடியதிலையும் இவர் தான் சொல்கிறாரு, தபரானியுடைய நூல்லையும் என்ன பண்றாரு, இவர் தான் சொல்றாரு. இவருடைய பேர் அப்துர் ரஹ்மான், தகப்பனார் பேர் ஜெயித், பாட்டனார் பேர் அஸ்லம். அப்ப அஸ்லம் என்பவருடைய பேரனும் ஜெயித் என்பவருடைய மகனுமாகிய அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு ஆள் தான் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறார். இந்த சம்பவத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த அவங்க படைக்கப்பட்டு சொர்க்கத்தில் பார்த்தாங்கன்னு சொல்றதுல இது அறிவிக்கிறார். இவர் எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்டால், இவரை பற்றி புகாரி இமாம் அவர்களும் இன்னும் ஏராளமான அறிஞர்கள், அதாவது இப்னு மொயின் அவர்கள், அபூதாவூத் அவர்கள், அலி இப்னு அப்துல்லாஹ் அவர்கள், அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள், தாரகுத்னி அவர்கள், இன்னும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் எல்லாம் இவர் இட்டுக்கட்டி சொல்றவர், சரியான ஆட்களுடைய பெயரை பயன்படுத்தி அவர் விட்டு அடிக்கிற ஆளு, கரெக்டா சொல்ல மாட்டாரு. இந்த ஆள் அறிவிக்கிற செய்தியா இருந்தால் கண்டிப்பா கட்டுக்கதைகளை தான் அறிவிப்பாரு. அதுக்கு ஃபேமஸான ஆள் இவர், உள்ளதை பேசி பழக்கம் இல்லாதவர். அப்ப கட்டுக்கதைகளை தான் அறிவிப்பார் என்று அறிஞர்களால் யோகபித்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படி ஒரு ஆள் தான் இதை சொல்கிறார். எதை சொல்றாரு? இந்த சொர்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருந்துச்சு, அந்த வகையில் தப்பாச்சு. எத்தனை வகை தப்பு நீங்க விளங்கணும். பல தப்புகள் இருக்கிறது இந்த சம்பவத்தில், கட்டுக்கதை என்பதற்கு சான்றாக. அடுத்து நீங்க விளங்கணுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்தை படைக்கிறான். மனித குலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு தூதரை அனுப்புறான். அந்தந்த காலகட்டத்துக்கு தான் அவங்க தூதராக இருப்பாங்க. காலமெல்லாம் தூதரை யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் நல்லா அனுப்பியிருக்கிறான். ஈசா நபி காலத்தில் ஈசா நபி தான் தூதராக இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் தூதராக இருக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் எல்லாரையும் தன்னுடைய தூதர் என்று அனுப்பக்கூடிய நேரத்தில், அது ஏன் உம்மத்து இல்லாத ஒரு நேரத்தில் முகமது ரசூலுல்லாஹ் நாங்கள் போய் எழுதணும்? முகமது எப்படி ரசூலுல்லாவோ அது மாதிரி தான் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் தான், இஸ்மாயிலும் ரசூலுல்லாஹ் தான், ஈசாவும் ரசூலுல்லாஹ் தான், மூசாவும் ரசூலுல்லாஹ் தான், நூஹும் ரசூலுல்லாஹ் தான். அப்போ சொர்க்கத்தில் எழுதி வச்சிருக்கானா அரசில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு எழுதிட்டு முகமது ரசூலுல்லாஹ்னு சேர்த்து எழுதி வச்சுக்கிறானா. அப்போ முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறது யாருக்கு? முகமது ரசூலுல்லாஹ் உலக மக்கள் எத்தனை இருக்குமா? இல்லையே. இந்த 14 நூற்றாண்டு அவங்க முகமது ரசூலுல்லாஹ் 14 நூற்றாண்டுக்கு முந்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற வரைக்கும் லட்சம் ஆண்டுகள் மக்கள் வாழ்ந்தார்களே, அவங்களுக்குலாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரா? மெசேஜ் கொண்டு வந்தாங்களா? இல்லை. அப்போ அல்லாஹ் அனுப்பி எத்தனையோ தூதர்கள்ல அவங்க ஒரு தூதர். ஏராளமான தூதர்களை நம்ம அனுப்பியிருக்கோம். தில்க ரசூல் ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅதின், தூதர்களை ஒருத்தரை விட ஒருத்தரை நாம் சிறப்பித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறான். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபிங்கிற தகுதியை கொடுத்தான், உலக நபிங்கிற தகுதியை கொடுத்தான். எப்ப இருந்து உலக நபி அமலாவது? அவங்க அனுப்பப்பட்டதுல இருந்து தான். அதுக்கு முந்தி அவரே ரசூல் தான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார அந்த நேரத்தில் எழுதுற வாசகமா இருந்தால் எப்படி எழுதுன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் தான் ரசூலுல்லாஹ். அப்போதைக்கு ரசூல் யாரு? அவர் தானே ரசூலா இருக்காரு. லா இலாஹ இல்லல்லாஹ் ஓகே,
அது அல்லாஹ் அது ஓகே எழுதப்பட்டு இருந்தால் அப்படி கூட இருக்கலாம். ரெண்டாவது எழுதுவதாக இருந்தால் ஆதம் தான் அப்போதைக்கு ரசூலுல்லாஹ். ஆதம் மௌத்தாவின பிறகு அடுத்த ரசூலை யார் அனுப்புனானோ அவர் ரசூலுல்லாஹ்வா இருப்பார், அடுத்து வந்தவர் அடுத்த ரசூலா இருப்பார். அப்படித்தான் இருக்கணுமே தவிர முகமது ரசூலுல்லாஹ்னு போய் எழுதுறதுங்கிற என்ன ரீசன், என்ன அதுக்கு என்ன தேவை, ஒரு அவசியம் இல்லை. அந்த வகையில் சிந்தித்து பார்த்தாலும் இது ஒரு கட்டுக்கதை, இது பொய்ங்கிறது விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெருமை சேர்ப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இன்னொன்று அல்லாஹ் என்ன பண்ணான்னா, ரசூலுல்லாஹ்வை கடைசி நபி ஆக்குனா கூட முதல்ல படைச்சது நூரை முகமதை படைச்சிட்டானா அல்லாஹ். முதல்ல அல்லாஹ் எதை படைச்சிட்டானா, நூரே முகமது. நூரே முகமதுனா முகமதின் ஒளி, நூறுனா ஒளி. நூரே முகமதுனா முகமதுடைய ஒளியை படைத்தான். உலகத்தில் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் எதை படைச்சானா, அந்த முகமதுடைய ஒளி என்ற ஒரு பொருளை படைத்து அந்த ஒளியிலிருந்து ஆதமையெல்லாம் படைக்கிறானா. ஆனால் அல்லாஹ் சொல்றான் மனுஷனை மண்ணிலிருந்து படைச்சேங்கிறான். அல்லாஹ் சொல்றான் மனித குலம் அத்தனை பேர் இருந்து படைச்சிருக்காங்கிறான். மின் தீனின் லாஜிபுங்கிறான். அப்ப அந்த சத்தம் வரக்கூடிய சுட்ட களிமண்ல இருந்து உங்களை எல்லாம் படைச்சிருக்க நல்லா சொல்லி காட்டுறான். துராபுங்கிறான், மண்ணில இருந்து படைச்சேங்கிறான், மணல்ல இருந்து படைச்சேங்கிறான், களிமண்ல இருந்து படைச்சேங்கிறான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ் முதல்ல நூரே முகமதுன்னு ஒன்று படைச்சான். அந்த நூரே முகமதுல இருந்து என்ன பண்றான், ஒவ்வொரு பொருளையா படைச்சாங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வந்து, அதனால இவங்க தான் முந்தினால தோற்றத்தில் பிந்தி இருந்தா கூட ஆதமுக்குள்ள அத்தா இவங்க தானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்டா, ஆதமுக்கு அவர் தான் தந்தை. ஒரு வகையில் எப்படி தந்தை, அவருடைய ஒளியை படைச்சிட்டு தான் அதுல இருந்து இவர் படைக்கப்படுறாரு. இப்படி எல்லாம் கூட கட்டுக்கதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அப்படி படைக்கல. நூரே முகமதுன்னு ஒரு வார்த்தை கூட குர்ஆன்ல கிடையாது. முகமதுடைய ஒளியை முதல்ல படைச்சேன் ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸ்லையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியை படைச்சேன்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆதம் களிமண்ணா இருந்தாரு, அப்ப நான் நபி ஆயிட்டேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். குந்து நபியன் ஆதமு பைனல் மாயி ஒத்தீன். ஆதம் மண்ணுக்கும் களிமண்ணுக்கு இடையில பிரட்டி வச்சுட்டு இருந்தான் அல்ல, அப்பவே நான் நபி ஆகிட்டேன்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, ஆதமுடைய புள்ளன்னு சொன்னால் கௌரவம் குறைவான், ஆதமுக்கு இவர் அத்தாண்டா கௌரவம் கூடவான். கடைசி நபிங்கும் போது ரொம்ப கீழே வந்துடுறாங்கல்ல, அது தலைப்பிள்ளையா ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடுதுல. ரசூலுல்லாஹ்வுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கடைசி நபிங்கிறத ஒத்துக்குருவாங்க. அது இந்த உலகத்தில் வருவதற்கு கடைசி நபி. ஆனால் தோற்றத்தில் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் இவர் தான் ஃபர்ஸ்டும் இவர் தான், லாஸ்டும் இவர் தான், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அப்பவே நபியா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா முதல்ல அல்லாஹ் என்ன படைச்சான்னு கேட்டா, வானத்தையும் பூமியும் அல்லாஹ் படைச்சான் 6 நாள்ல. அந்த நேரத்தில் அவனுடைய அரிசி தண்ணீரின் மீது இருந்தது. முதல்ல அல்லாஹ் தண்ணியை படைச்சேங்கிறான், தண்ணிக்கு அப்புறம் வானம் பூமிகளை படைச்சேங்கிறான். அப்ப இந்த மாதிரி தான் நல்லா படைச்சிருக்கான்னு சொல்லி குர்ஆன்ல பல இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். புகாரியில் கூட 2953 வசனத்தில் கூட அல்லாஹ் முதல்ல தண்ணி இருந்தது, அதுக்கப்புறம் வானபூமியை படைச்சான், அதுக்கப்புறம் இந்த விதிப்பலகையில் எழுத வேண்டியெல்லாம் எழுதுனான் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வருதே தவிர எந்த ஒரு ஹதீஸ்லையும் ஒளியை படைத்தான், பிரகாசத்தை படைத்தான், அதிலிருந்து எல்லாத்தையும் படைத்தான் என்று சொல்லப்படவே இல்லை. சரி, முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா இருந்தாங்கன்னு சொன்னான். அதாவது பிறக்கிறதுக்கு முந்தைய ஆதமுக்கு முந்தைய அவங்க அல்லாஹ்வுடைய நபியா இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையா இருக்குமானால் நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு வரும். எப்படி வரும்? 42வது சூறாவில் 52வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், முகமதே உனக்கு நாம் வஹி அறிவித்திருக்கிறோம், இதுக்கு முன்னாடி வேதம் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்னன்னு கூட உனக்கு தெரியாதுங்கிறான். எதுக்கு முன்னாடி? இப்போ உன்னை நபி ஆக்குறேனே, இப்ப இந்த தேதிக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு என்ன தெரியாது? வேதம்டா என்னன்னு தெரியாது, ஈமான்டா கூட என்னன்னு தெரியாது. எப்படி சொல்றான்? மா குந்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். ஈமான் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது, வேதம் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் உன்னை நினைஞ்சிருக்கிறோம், நம்ம வஹி அறிவித்திருக்கிறோம். 42 52 சொல்றான். அதே மாதிரி ஹிரா குகையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றார், ஜிப்ரீல் வர்றார், அந்த 5 வசனத்தையும் ஓதி காட்டுறாரு. ஓதி காட்டினோன்னு படப்பு தாங்க முடியல. ஏன் படபடப்பு? நபியா ஆக்கப்பட்ட பிறகு கூட தாம் நபியாக ஆயிட்டோன்னு உங்களுக்கு தெரியல, சந்தேகப்படுறாங்க. ஜமீல் நீ போத்துங்கிறாங்க, எனக்கு என்னமோ ஏற்பட்டுருச்சுன்னு பயப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னு அவங்களே சொல்றாங்க. புகாரியில் 4வது ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, லக்கத் ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு என்னமோ ஏற்பட்டு விட்டதுன்னு நான் பயப்படுறேன். மனைவிட்டு சொல்றாங்க, ஜிப்ரீலை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரா நியமிக்கப்பட்ட பிறகு கூட நம்ம தூதர் ஆயிட்டோங்கிறது உடனடியாக தெரியல, பயந்து நடுங்கிறாங்க. ஆயிஷா ஹதீஜா நாயகி ஆறுதல் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நீங்க யாருக்கு எந்த கஷ்டம் படுறல, யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல, உதவி செய்றீங்க, அடுத்த ஒரு சுமையை சுமத்துக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான்
அப்பவும் நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே வர்க்காண்டு ஒரு ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போய், அவர் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார், ஹதீஜாவுக்கு சொந்தக்காரராக இருந்தார், அவற்றை கூட்டி கொண்டு விட்டு அவர் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துவிட்டு, இது ஏதோ உங்களுக்கு முக்கியமான செய்தி வந்திருக்குது, மூசாவிடத்தில் வந்தார ஒருத்தர், அந்த தூதர் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், நீங்கள் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்களை வந்து ஊரை விட்டு வெளியேற்றுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்பை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான் உடனே என்னை வெளியேற்றுவாங்களா இப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், ஆதமுக்கு முந்தையே நபி அவங்க இருந்திருப்பார்களே, ஆனால் வேதம் ஜிப்ரீல் வரும்போது வாங்க உங்களுக்கு தான் எதிர்பார்த்துன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆதமுக்கு முந்தைய நபியா இருந்தா அந்த ஜிப்ரீல் வருவார்ல, என்ன பண்ணிருக்கனே சுவாமலைக்கு வாங்க, எவ்வளோ லேட்டு, எவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிக்கணுமா இல்லையா? ஆட்டி விளவெடுத்து போய் என்ன வழங்குது, அதுக்கு முந்தையெல்லாம் நபியாவெல்லாம் இருக்கலை. உனக்கு வேதண்டா என்னன்னு தெரியாது, ஈமாண்டா என்னன்னு தெரியாது நல்லா சொல்லுவானா? அப்படியெல்லாம் இந்த வாசகத்தை பார்த்தோம்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 40வது வயசில் நபியா ஆக்கப்படுறாங்களே, அப்பத்தான் நபியாக ஆகுறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் நபியா உலகத்தில் இருக்கவும் இல்லை, அதுக்கு முந்தைய நான் நபியா இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் கிடையாது. நீங்க எல்லாம் ஒல்லுஹா வல்லைல் ஓதுறீங்க, சின்ன சூறா தான், அதில் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான், லாலன் வழி அறியாதவராக நீ இருந்தாய், ஃபஹதா உனக்கு வழிகாட்டினான், ஒரு வழியும் தெரியாம நீ இருந்தாய், வறுமையில் இருந்தாய், உன்னை பணக்காரனாக்கினான், வஜதக்க ஆயிலன் ஃபஹதா நீ வறுமையில் இருந்தாய், உன்னை செல்வந்தனாக நான் ஆக்கியிருக்கிறேன், நீ வழி அறியாமல் இருந்தாய், உனக்கு நேர்வழியை ஃபஹதா நேர்வழி காட்டினேன் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஒல்லுஹா வல்லைல் ஆரம்பிக்கிற சூராவுடைய கடைசியில் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் என்ன நமக்கு விளங்குது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ பிறக்கிறாங்களோ அப்போ தான் பிறக்கிறாங்க, அதுதான் அவர்களுடைய ஒரே தோட்டம். அதுக்கு முந்தி ஒரு பிறப்பு இருந்துச்சு, முந்தி ஒரு வடிவம் இருந்துச்சு, ஒளி வடிவிலான உருவம் இருந்துச்சு, ஆழமா அது வேற ஒரு வகத்தில் முந்தி இருந்தாங்க. அது எல்லாம் கட்டுக்கதை, சும்மா சிறப்பு சேர்க்கிறோம் என்பதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு எவ்வளவோ இருக்குது, அவங்களுடைய வீரம், அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய ஆராய்ச்சி, அவங்களுடைய அற்புதமான சொல்லாற்றல், இப்படி எவ்வளவோ சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளோ இருக்கிறது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு கட்டுக்கதைகள் மூலமாக என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிறப்பு சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகள். இது ஒரு கதை. இன்ஷா அல்லாஹ் இது மாதிரியான கதைகள் நிறைய இருக்கிறது. அதை அடுத்த